ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களுடைய 3வது வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதின்ம எண்களை, அதாவது தசம எண்களை எவ்வாறு நாங்கள் இரும எண்ணாக மாற்றுவது என்பது தொடர்பாக நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக இருந்தால் ஒரு பதின்ம எண்ணை, அதாவது அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண்ணினை நாங்கள் எவ்வாறு எண்ம எண்ணாக, அதாவது அடிப்பெருமானம் 8ற்கு எவ்வாறு மாற்றுவது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த பாடத்தை நாங்கள் அவதானிக்க போகின்றோம். கடந்த வீடியோவிலே நான் ஒரு அடிப்பெருமானம் 10 உள்ள ஒரு எண்ணை அடிப்பெருமானம் 2க்கு மாற்றுவதற்கு 2ஆல் வகுக்க வேண்டும், 2ஆல் பிரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். அது தொடர்பான கேள்விகளும் நான் உங்களுக்கு செய்து காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண்ணை, அதாவது ஒரு பதின்ம அல்லது ஒரு தசம எண்ணினை நாங்கள் எவ்வாறு எண்ம எண்ணாக, அதாவது ஒக்டல் நம்பராக எவ்வாறு மாற்றுவது என்பதை பார்க்க போகின்றோம். அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், ஒரு பதின்ம எண்ணை நாங்கள் எண்ம எண்ணாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், எண்ம எண்ணினுடைய அடிப்பெருமானத்தால் அந்த பதின்ம எண்ணை நாங்கள் வகுக்க வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது கிடைக்கப்படுகின்ற மீதி பெருமானங்களை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் எழுதுவோமானாக இருந்தால் அது அதனுடைய விடையாக அமையும். அந்த அடிப்படையிலே பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் 123 என்ற ஒரு அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண், 123 என்ற அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண். இந்த எண்ணினை நாங்கள் எண்ம எண்ணாக மாற்ற வேண்டும். எண்ம எண்ணாக மாற்றுவதற்கு நான் அதை 8ஆல் வகுக்க போகிறேன். 8ஆல் வகுக்கின்ற போது பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுக்கு 15 வரும். அதாவது 12இல் முதல் 123இல் 1இல் 8 அடங்காது. அதற்கு அருகில் உள்ள 2ஐ எடுப்போமாக இருந்தால் 12இல் 8 ஒரு முறை, ஓர் 8 8, மிச்சம் 4 மிச்சம். 4ஐ நாங்கள் அந்த 3க்கு முன்னால் போடுவோமாக இருந்தால் 43. 43ல் 8 பார்த்தீங்கன்றால் 8 40. ஆகவே உங்களுக்கு மிகுதி 3 கிடைக்கும். இங்கு அடுத்ததாக நாங்கள் இந்த 15ஐ நாங்கள் 8ஆல் வகுப்போமாக இருந்தால் 15இல் 8 ஒரு முறை, மிகுதியாக எங்களுக்கு 7 அமையும். ஆகவே அடுத்ததாக 1ஐ எங்களால் 8ஆல் வகுக்க முடியாது. ஆகவே இதோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு விடையை நாங்கள் எழுதலாம். ஆன்சர் பார்த்தீர்களாக இருந்தால் 1 7 3 அடி 8 என்பது இங்கு உங்களுக்கு விடையாக இருக்கும். 1 7 3 அடி 8 என்பது உங்களுக்கு விடையாக இருக்கும். ஆகவே 123 என்ற பதின்ம எண்ணினுடைய, அதாவது அடிப்பெருமானம் 10 உடைய எண்ணினுடைய எண்ம பெருமானம் 1 7 3 அடி 8 என்பதாகும். இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். 477 நாங்கள் அடி 8ற்கு மாற்ற போகிறோம். அதாவது இது ஒரு தசம எண், இது ஒரு டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் நம்பரினை நாங்கள் ஒக்டலாக, அதாவது எண்ம எண்ணாக மாற்ற போகிறோம். எண்ம எண்ணாக மாற்றுவதற்கு நான் இதை 8ஆல் முதலில் நான் வகுக்க வேண்டும். 8ஆல் வகுக்கின்ற போது பார்த்தீர்களாக இருந்தால் 4இல் 8 அடங்காது. பிறகு நான் 47லையும் 8 எடுக்கணும். 47லையும் 8 40 போனால் மிகுதி 7. ரைட், சரியோ? ஆகவே அங்கால நான் மிச்சம் 7 தூக்கி நான் அருகில் இருக்கிற 7க்கு முன்னால் நான் போடுவனாக இருந்தால் 77. 77 எங்களுக்கு இந்த 9 முறையும் மிகுதி 5 அமையும். ரைட், மிகுதி 5 அமையும். இங்கு 59 நாங்கள் 8ஆல் பிரிப்போம். பிரிக்கின்ற போது 7 8 56, மிகுதி எங்களுக்கு 3 அமையும். ஆகவே அடுத்ததாக எங்களுக்கு 7ஐ 8ஆல் வகுக்க முடியாது. இதோடு நாங்கள் நிறுத்தி கொண்டு அடுத்ததாக விடையை நாங்கள் எழுதுவோம். ஆன்சர் உங்களுக்கு 7 3 5 அடி 8 என்பது உங்களுக்கு விடையாக அமையும். ஆகவே இவ்வாறுதான் நீங்கள் ஒரு அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண்ணினை, அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண்ணினை நீங்கள் அடிப்பெருமானம் 8ற்கு மாற்றுகின்ற முறை இந்த முறைதான். வேறு எந்த முறையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பரீட்சையில் கேட்கின்ற போது நல்லா கவனத்தில் கொள்ளுங்கள். அடிப்பெருமானம் 10 கொண்ட ஒரு எண்ணை அடிப்பெருமானம் 8க்கு உங்களுக்கு மாற்றி கேட்கின்ற போது நீங்கள் இந்த முறையைத்தான் நீங்கள் மாற்ற வேண்டும். செகண்ட் பார்ட் கேள்வியாக இருக்குமாக இருந்தால் இந்த செய்முறைக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி உங்களுக்கு அங்கு வழங்கப்படும். சரியோ? ரைட், அடுத்ததுக்குள்ள நாங்கள் போவோம். ரைட், உங்களுக்கு 3 கேள்விகள் நான் வழங்கியிருக்கிறேன். 120, 119, 260. இந்த 3 எண்களும் தசம எண்கள். இந்த 3 தசம எண்களை நீங்கள் அடிப்பெருமானம் 8ற்கு மாற்ற வேண்டும். எவ்வாறு மாற்றுவது? முதலாவது 120 நாங்கள் எடுப்போம். இந்த 120 நான் அடிப்பெருமானம் 8ற்கு மாற்ற போகிறேன். ரைட், ஆகவே இந்த 120ஐ நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது எண்ம எண்ணினுடைய அடிப்பெருமானம் 8னால் நான் வகுக்க வேண்டும். 120ஐ 8ஆல் வகுக்கின்ற போது ஒரு இலகுவான முறை. 120ல் முன்னுக்கு இருக்கிற 1ல் 8 அடங்காது. 12லையும் பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு முறை, ஓர் 8 8, மிச்சம் 4. 40லையும் உங்களுக்கு
ஐ8 40 மிகுதி இல்லை. ஆகவே 0 என்று நீங்கள் மிகுதியை இட வேண்டும். அடுத்ததாக 15 நீங்கள் 8ஆல் வகுக்கின்ற போது உங்களுக்கு ஒரு முறையும் மிகுதி 7 உங்களுக்கு அமையும். விடையாக ஒரு முறையும் மிகுதி உங்களுக்கு 7 அமையும். இறுதியாக ஒன்றை உங்களால் 8ஆல் வகுக்க முடியாது. ஆகவே அவ்வாறே நாங்கள் நிறுத்தி கொண்டு விடையை நாங்கள் எழுதுவோம். ஆன்சர் உங்களுக்கு 1700 அடி 8 என்பது விடையாக அமையும். நீங்கள் இதுக்குரிய பயிற்சியை நீங்களாகவே செய்ய வேண்டும். செய்கின்ற போது இந்த விடை உங்களுக்கு வருகிறதா என்பதனை நீங்கள் செய்முறையோடு நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக 199. இந்த 199 என்ற எண்ணினை நாங்கள் அடிப்பெருமானம் 8ற்கு மாற்றுகின்ற முறையை பார்ப்போம். 199 நீங்கள் முதலில் 8ஆல் வகுக்க வேண்டும். 8ஆல் வகுக்கின்ற போது நான் சொன்ன அதே முறைதான். 2 முறை 4 24 மிகுதி 7 அமையும். 24 நீங்கள் 8ஆல் வகுப்பீர்களாக இருந்தால் 3 முறையும் 3 24 மிகுதி உங்களுக்கு 0 அமையும். ஆகவே உங்களுக்கு விடை 307 அடி 8 என்பதாக அமையும். 307 அடி 8 என்பதாக அமையும். அடுத்ததாக நாங்கள் 260. இந்த 260 என்ற எண்பெருமானத்தை நீங்கள் இது ஒரு தசம எண்பெருமானம். இந்த தசம எண்பெருமானத்தை நீங்கள் எண்ம எண்ணாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் 8ஆல் பிரியுங்கள். 8ஆல் பிரிக்கின்ற போது உங்களுக்கு 32 மிகுதி உங்களுக்கு 4 அமையும். 32 8ஆல் பிரிக்கின்ற போது 4 முறையும் மிகுதி உங்களுக்கு 0 அமையும். ஆகவே உங்களுக்கான விடை 404 அடி 8 என்பதாக அமையும். 404 அடி 8 என்பதாக அமையும். ஆகவே இவ்வளவுதான் இந்த அடிப்பெருமானம் 10 கொண்ட எண்களை அடிப்பெருமானம் 8ஆக மாற்றுவது. செய்முறைகள் அவசியம். இந்த செய்முறைகளை நீங்கள் ஒரு 2-3 முறைகள் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ம எண்களாக மாற்றுவது இலகுவாக அமையும். இதில் எதையுமே நீங்கள் பாடமாக்க கூடாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்னிக், ரைட்? இது ஒரு சின்ன ஒரு மேத்ஸ், சிம்பிள் மேத்ஸ். ஆகவே இதை நீங்கள் 2-3 தடவைகள் நீங்களாகவே பிராக்டிஸ் பண்ணுவீர்களாக நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணை எழுதுங்கள். தசம எண்கள் ஏதாவது ஒரு எண்ணை 450 25 80 90 இப்படி ஏதாவது ஒரு எண்ணை எழுதி நீங்கள் 8ஆல் பிரியுங்கள். பிரிக்கின்ற போது விடை சரியாக வருகிறதா என்று சொல்லி நீங்கள் செவ்வாய் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே நாங்கள் இதோடு இந்த வீடியோவை முடித்துக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் 16 எண்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் அவதானிக்கலாம்.